நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ணவே முடியாது, பிரவேசிக்கவே முடியாது. ஆண்டவரே, நீர் யார் என்பதை நன்கு அறிந்திருக்கிறேன். நீர் நல்லவர்னு தெரியும், வல்லவர்னு தெரியும், நீர் இரக்கமுள்ளவர்னு தெரியும், நீர் அற்புதம் செய்வீர்னு தெரியும், நீர் எல்லா நன்மையும் செய்வீர்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் மனம் மட்டும் திரும்பல ஆண்டவரே. ஞானஸ்தானம் எடுக்கலை, ஆவியின் அபிஷேகத்தை பெறலை, அந்நிய பாஷையை பெறலை. அன்று சொல்லுவார், நானும் நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றவர். மனம் திரும்பி வசனம் சொல்லுகிறது, இப்போ சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் நம்ம எங்கே போக முடியாதான்? மனம் திரும்பணுங்க. மனம் திரும்பினா கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார். அவரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம், அவரோடு கூட தங்குகிற ஒரு அனுபவம், நம்முடைய இந்த உபத்திரவத்தை விட்டு, இந்த பாடு கஷ்டங்களை விட்டு அவரோடு கூட இருக்கிற ஒரு பாக்கியம் இருக்குது பாருங்க. அந்த பாக்கியத்திற்கு நிறைய கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 1:15 சொல்லப்பட்டிருக்கிறது, காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக ஆயிடுச்சு, மனம் திரும்பி எதை விசுவாசிக்கணுமா? சுவிசேஷத்தை விசுவாசியுங்க. மார்க் 1:15 மனம் திரும்பி முதல்ல சிறுபிள்ளைகளை போல மாறணும். ரெண்டாவது, சொல்லப்படுகிற வார்த்தைகளை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். இந்த வார்த்தை எனக்கு வரலை, இந்த வார்த்தை யாரோ ஒருத்தருக்கு போகுது இல்லைங்க. மனம் திரும்பினால் அந்த வார்த்தைகள் ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும். சங்கீதத்தில் சொல்லப்பட்டதை போல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை எப்படி நடத்துங்க? நித்திய பாதையில் என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். நம்மளும் ஜெபிக்கணும். வார்த்தையை கேட்ட பொழுது வார்த்தையின் மூலமாய் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திற்கு சுவிசேஷத்திற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 9:10. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இரட்சகருமாய் இருக்கிறார் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்களே. அல்லேலூயா. சபை என்ன பண்ணணுமா? விக்கிரகத்தை விட்டுட்டு வந்தோம் நம்மெல்லாம், ஆமாவா இல்லையா? விக்கிரக ஆராதனையை விட்டு தான் என்ன பண்ணோம்? தேவனிடத்தில் மனம் திரும்பினோம். மனம் திரும்பி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோரிலிருந்து அவர் எழுந்தார், அவர் கோபாக்கினை நாள் ஒன்று என்று அந்த நாளில் அவர் என்ன பண்ணுவார்? மறுபடியும் வருவார் என்கிற எதிர்பார்ப்போடு மனம் திரும்புகிற அனுபவம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மனம் திரும்புகிற ஒரு அனுபவம். இந்த வாழ்க்கையை இந்த உலகத்தான் சொல்லுகிறது போல இந்த வாழ்க்கை இதோடு கூட முடிந்து போகிறது அல்ல. நீங்கள் நானும் காண்கிற இந்த சரீரம் அழியுமே தவிர நீங்கள் நானும் காணாத என் தேவனாய கர்த்தர் காண்கிற ஆத்துமா ஒரு நாள் உயிர் பெற்று எழும்போம். அந்த ஆத்துமா தேவனோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். அதனால தான் சொல்லப்படுகிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு சரீரத்தை பாவத்திற்கு உட்படுத்தாதிருங்கள், சரீரத்தில் பாவத்திற்கு உட்படுத்தாதிருங்கள், சரீர சிந்தையை பாவத்திற்கு உட்படுத்தாதிருங்கள். சில நேரங்களில் நம்முடைய சரீரம் பாவம் செய்யாது, ஆனால் என்ன பண்ணும்? சிந்தை எல்லாவற்றையும் செய்து முடித்து விடும். அதற்கு இடம் கொடாதிருங்கள். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5-6 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தலையிலே தலை சீராவை வைத்துக் கொள்ளுங்கள், இருதயத்திலே மார்க்கவசத்தை, தன்னுடைய இடுப்பிலே அரைக்கச்சையை, கால்களிலே பாதரட்சையை, கண்களுக்குள்ளே ஒரு கடிவாளத்தை, இதையெல்லாம் வைத்து கர்த்தருக்கு உங்களை அதிகமாய் பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு மனம் திரும்புதலின் அனுபவத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. சபை மனம் திரும்பணும்.